Hello guys, welcome to the Seesaw Trader channel. வாங்க டுடே நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம சேனல். த சீசா ட்ரேடர். ஓகேங்களா, இந்த சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா டெலிகிராமில் தான் லைவ் அப்டேட்ஸ் வரும். ஏன்னா பிஃபோர் இந்த வீடியோவில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் கொடுப்பேன். ஓகேங்களா, லைவில் வேணும்னா இந்த டெலிகிராம் சேனலில் தான் கிடைக்கும். ஓகே, நேற்று இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட் வந்து ரெண்டு சைட்லேயும் போகும், இல்லைனா பியூர் சைட்வேஸில் போயிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ மார்னிங் நம்ம வழக்கம் போல் நிஃப்டியோட கால் அண்ட் புட் ஆப்ஷன் சார்ட்டும் சென்செக்ஸோட கால் அண்ட் புட் ஆப்ஷன் சார்ட்டும் கொடுத்துருவோம், ப்ளஸ் இந்த லெவல்ஸும் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இந்த லெவல்ஸை பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்ற யூடியூப் லிங்க் இருக்கும். பார்த்து அந்த வீடியோவை பார்த்து இதில் லெவல்ஸ் இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற கற்றுக்கோங்க. ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன்றனால கேப் டவுன் ஆகும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், உள்ளே இருக்க இந்த லெவல்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,750 கால் ஆப்ஷன், 25,950 புட் ஆப்ஷன். அப்புறம் சென்செக்ஸில் வந்து 84,200 கால் ஆப்ஷன், 85,200 புட் ஆப்ஷன் போட்டுட்டு இதே லெவல்ஸை அப்படியே ட்ராப் பண்ணணும். இப்போது இங்கே 84,700 கால் ஆப்ஷனில் இந்த லெவல்ஸ் இருக்கா, அதே மாதிரி 85,700 இந்த லெவல்ஸ் இருக்கா, இந்த லெவல்ஸை அப்படியே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ஓப்பன்லேருந்தே புட் சைடு இருந்தது. ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டா வந்து 9:20 வரைக்கும் அப்டேட் ஆகலை. ஆனால் சார்ட் வந்து புட் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ புட் சைடில் எந்த கிளியரும் இல்லாதனால நம்ம வந்து ட்ரேட் அப்போ எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து நான் வழக்கம் போல் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு எந்த சைடு போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் செகண்ட் சைடு போகும், அதாவது செகண்ட் டைம் போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கண்ணே. ஸோ மார்க்கெட் புட் சைடில் போகிறனால கால் சைடில் ஒரு டிப்பு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிப்பில் கிடைக்கும்போது பை பண்ணுங்கள். அந்த டிப்பு எதுன்றது தான் யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதை தான் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா நமக்கு சொல்லும். ஓகேங்களா, இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சு கால் சைடு அப்படின்னு. ஸோ மார்க்கெட் புட் சைடில் போய்ட்டுருக்குங்கா. ஸோ அதனால் ஐ எம் வெயிட்டிங் டு பை ஆன் டிப் இன் கால் சைடு அப்படின்னு போட்டாச்சு. சரிங்களா, அந்த டிப் எதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஆப்ஷன் சார்ட் பார்க்கும்போது புட் சைடில் இருக்கா. ஸோ புட் சைடில் ட்ரேட் எடுக்காதீங்க, ஏன்னா கால் சைடில் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த டிப் எதுனா, மார்க்கெட் வந்து 25,850 எங்கேயோ போயிட்டு இருந்தது. ஸோ அதோட ஓடிஎம் ஆப்ஷன் 25,900 கால் ஆப்ஷன் ஓடிஎம். இதில் அப்போ மார்க்கெட் வந்து 20 ரூபா 22 ரூபா இருந்தது. ஸோ 15 ரூபாவில் இருக்கும்போது ஒரு லாட்டும், 10 ரூபா வரும்போது இன்னொரு லாட்டும் எடுத்துருங்க. ஸோ ஒரு லாட் 40 ரூபாவில் புக் பண்ணுங்கள், இன்னொரு லாட் 60 ரூபாவில் புக் பண்ணுங்கன்னு சொல்லி 932க்கு போட்டுட்டேன். ஸோ யாரும் பார்க்காதவங்க அந்த டைமில் போய் பாருங்கள். மார்க்கெட் வந்து 25 ரூபா 23 ரூபான்னு சுற்றிக்கிட்டே இருந்தது. ஓகேங்களா, அதே டைம் இது வந்து 932. இப்போ பாருங்கள் 950க்கு. பட் இந்த டைமில் 940க்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன கால் ஆப்ஷன் சைடில் இங்கே மார்க்கெட் இறங்கிடுச்சு இல்லையா. ஸோ இப்படி இறங்கும் போதே இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த 59 பாயிண்ட்லேயே இந்த கால் ஆப்ஷன் இந்த டைம்லேயே நமக்கு ஒரு டிப்பு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் டிப்பு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் இதான, இதுக்கப்புறம் பாயிண்ட் இல்லை. இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் வரும்போது ஆப்போசிட்டில் வந்து தேர்ட் பாயிண்ட்டை தொடரும். ஓகேங்களா, இதுதான் டிப்பு. ஸோ அப்படி வரும்போதே நமக்கு வந்து இங்கே 15 ரூபா 13 ரூபா வந்துருச்சு. ஸோ நான் வந்து பை பண்ணியாச்சு. பட் நான் வந்து ஒரு முன்னாடியே 17 ரூபாய் பை பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாட் அட்டு 17 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிட்டுருக்கு, 2 லாட் எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போது அடுத்து எங்கே போச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் வந்தது, இங்கே அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்தது. சீசா ட்ரேடிங் அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து அட் த மணின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட். இதிலேருந்து இப்போ கால் உட்காந்துருச்சு, புட்டு ஏறிடுச்சு. இப்போது கால் ஏறணும்னா புட்டு இறங்கணும்ல, இதுதான் கான்செப்ட். சரிங்களா, அப்போது இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வரணும், அட் த சேம் டைம் தேர்ட் பாயிண்டில் ஒரு ரெட் கேண்டில் வரணும். இது வந்தால் நமக்கு என்ட்ரி. ஏன்னா ஆப்ஷன் செயின் டேட்டாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு கால் சைடு தான் அப்படின்றது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் பாருங்கள், கால் சைடு வந்து ஃப்ளை ஆகிடுச்சு. ஸோ பறந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 10:30க்கு டார்கெட் ஹிட்டு. ஓகேங்களா, ஸோ பிஃபோர் வந்து இங்கே இந்த ஒரு டோஜி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சியான கேண்டில், இந்த கேண்டிலில் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதிலே தெளிவாக எழுதியிருப்பேன். ஃபஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கால் சைடு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ட்ரி ட்ரிகர்
என்ட்ரி வில் ட்ரிகர், அதாவது ட்ரிகர் ஆகும் எப்போனா ஒன்லி 5 minute கேண்டில் வில் டேர்ன் எ க்ரீன் கேண்டில். ஸோ க்ரீன் கேண்டில் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ அதன்படி சார்ட்டு கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள், க்ரீன் கேண்டில் இந்த 4வது கேண்டில் இந்த கேண்டிலில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 62 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் பை பண்ணியிருந்தா நம்மளோட டார்கெட் இந்த செகண்ட் பாயிண்ட்டோ இல்லை பிஇபி பாயிண்ட்டோ எது வேணால் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஹிட் ஆகிடுச்சு அடுத்த ஒரு 20 நிமிஷத்துலேயே. ஸோ நீங்கள் 62 ரூபாவில் பை பண்ணியிருந்தா உங்கள் ப்ரைஸாக டபுள். ஓகேங்களா? இங்கே க்ரீன் கேண்டில் வரும்போது அதே டயத்தில் இங்கே ரெட் கேண்டில் வந்துடுச்சு. ஸோ சீசா மாதிரி ஆக்ட் ஆகிடுச்சா, இதுதான் த சீசா ட்ரேடிங். ஸோ நமக்கு நிஃப்டி கொளுத்து விட்டுருச்சு. இப்போ 120 மட்டும் போலங்க, அடுத்த ப்ரைஸு 180. சரிங்களா? 190 வரைக்கும் போயிடுது மார்க்கெட், அதாவது ப்ரைஸே ட்ரிபிள் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம டார்கெட்டும் பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், 40 ரூபாவில் ஒன்று 60 ரூபாவில் கொடுத்துருந்தோமா, அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 40 rupees ஹை, அடுத்து 12:20க்கு 46ம் போயிடுச்சு. அப்புறம் 12:30க்கு அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே 66, அதாவது 63 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சார்ட் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த பாட்டம்லேருந்து செகண்ட், அதாவது ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அகைன் பாருங்கள் 180 வரைக்கும், அதாவது 190 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்து ட்ரிபிள் ஆகிடுச்சு. அதே டைமில் இங்கே 125 புள்ளி ஏறினால இங்கே வந்து 142 புள்ளிகள் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சீசா ட்ரேடிங் பக்காவாக ஒர்க் ஆகும். என்னாலுமே என்றைக்கு நமக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா சப்போர்ட் பண்ணலையோ அன்றைக்கி நம்ம ட்ரேடிங்லேயே இருக்க மாட்டோம். அன்றைக்கி மார்க்கெட் இப்படி தான் சுற்றும். இப்போ நிஃப்டி எவ்வளோ அழகாக மேலும் கீழும் எல்லா பாயிண்ட்டும் ஆடி இருக்கு. ஆனால் இன்றைக்கி சென்செக்ஸ் என்ன ஆயிருக்கு பாருங்கள். சென்செக்ஸு இந்த சென்டர் பாயிண்ட்லேயே தான் மேலே கீழே டான்ஸ் ஆடிட்டுருக்கு. புட் சைடும் பாருங்கள், புட் சைடில் எவ்வளோ கிளியராக பிரேக் இவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. ஆனால் கால் சைடில் பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே திரும்ப கீழே கீழே போயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கான காரணம் எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டாவில் தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா? அது படிக்க தெரிஞ்சவங்க ஈஸியாக படித்து ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகேங்களா? அதாவது ப்ராஃபிட் எடுக்கிறோமோ இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் மைண்ட் செட்டுக்கு வரலாம். ஏன் மார்க்கெட் மேலே போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஏன் கீழே போகுதுன்னு தெரியாது, எங்கே பை பண்ணணும்னு தெரியாது, எங்கே எக்ஸிட் ஆகணும்னு தெரியாது, ஃபஸ்ட்டு எப்போ ட்ரேட் எடுக்கணும் எப்போ அவாய்ட் பண்ணணும்னே நமக்கு தெரியாது இல்லையா. இதெல்லாம் ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் இருக்குது. இதை படித்தா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிளாஸில் சொல்லித்தருவோம். இப்படி தான் நம்ம என்ட்ரியும் எடுப்போம். ஓகேங்களா? எல்லா நாளுமே நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். எல்லா நாளுமே நமக்கான நாட்கள் கிடையாது. ஆப்ஷன் செல்லிங்க்கான நாட்களும் இருக்குது, ஆப்ஷன் பையருக்கான நாட்களும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறோம். என்றைக்கு பை பண்ணணுமோ அன்றைக்கி மட்டும்தான் நம்ம பை பண்ணுவோம். தெரியாதவங்க நம்ம சேனலில் இப்படி ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், நம்ம என்றைக்கு எடுத்திருக்கோம் என்றைக்கு எடுக்கலைன்றது தெரியாகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அற்புதமான நாள். நமக்கு நாளைக்கு என்னன்றதை பார்க்கலாம். நாளைக்கு புது எக்ஸ்பைரி, நாளைக்கான சார்ட் இது. சென்செக்ஸ், அதோட கால் ஆப்ஷன் 84,300 அண்ட் 85,300 புட் ஆப்ஷன், 84,300 கால் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸ் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. சார்ட்டில் ட்ரா பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிஃப்டி நியூ எக்ஸ்பைரி, அடுத்து 16 டிசம்பர் எக்ஸ்பைரி, 25,800 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸ் இது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ புது ஆப்ஷன் செயின் டேட்டா இல்லையா, புது எக்ஸ்பைரின்றனால எல்லா ப்ரீமியமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் கால் சைடில் அதிகமாக போகுமா இல்லை புட் சைட் போகுமான்றது தான். இப்போ 2 நாளாக மார்க்கெட் புட் சைடில் போயிருக்கு இல்லையா. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே கால் ஆப்ஷன் சைடு தான் அதிகமான ப்ரைஸ்கள் இருக்குது. இப்போ இது இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றனால இதில் இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பார்த்தாலும் அதிகபட்சமான அமௌண்ட்டு தான் இருக்கும் ப்ரீமியம் ப்ரைஸ். ஸோ நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 84,666, அதாவது 700க்கும் 600க்கும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்குது, அர்த்தம் பண்ணி 368, ரைட் சைடில் 200. அப்போ கால் ஆப்ஷனில் கால் சைடில் அதிக வெயிட்டேஜும் புட் சைடில் கம்மியான வெயிட்டும் இருக்கா. அதே மாதிரி அடுத்த ஒரு இந்த மணி 84,700, இந்த மணி 240, அதோட ஓடிஎம், அதாவது இதை வந்து ஐடிஎம் 240 இருக்குது, ஓடிஎம் 310 தான் இருக்குது. ஓடிஎம் கம்மியாக தானே இருக்கணும். அப்போ ஓடிஎம்மே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கால் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, புட் சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுன்னா, இதை சமன் செய்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போயும் சொல்கிறேன். சமன் செய்கிறதுக்கு ஒன்று இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் மூவ் ஆகும், இல்லைனா இண்டெக்ஸ் மூவ் ஆகும். அது என்ன அப்படின்னா, ப்ரீமியம் ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா நமக்கு செல்லிங் பையிங் நடக்கும். ஆனால் ப்ரீமியம் ப்ரைஸ் இங்கே இருந்து இதை சமன் செய்கிறதுக்கு வெறும் இண்டெக்ஸை மட்டும் மூவ் ஆச்சுன்னா
ப்ரீமியம் ப்ரைஸ் எங்கேயுமே போகாது, இண்டெக்ஸ் மட்டும் ஜம்ப் ஆகும். இப்போது இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் மூவ் ஆகும், இண்டெக்ஸ் மூவ் ஆகும்ன்றல. ப்ரீமியம் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது இண்டெக்ஸ் ப்ரைஸும் சேர்த்து மூவ் ஆகும். ஆனால் ப்ரீமியம் மூவ் ஆகலை, இதை சமன் செய்கிறதுக்கு இண்டெக்ஸ் மட்டும் மூவ் ஆச்சுன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் நம்ம வாங்கி பயனில்லை. நம்ம வாங்கினாலும் ஏன் அந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகலைன்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் இண்டெக்ஸ் மட்டும் மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை இது எப்போ சமன் ஆகும்னா, நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை தானே எக்ஸ்பைரி. ஸோ வியாழக்கிழமை தான் இதோட ஆட்டம் தனியாக தெரியும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா, ஒன்று கால் கரைஞ்சால் புட்டு ஏறும்னு அர்த்தம் இல்லை, கால் மட்டும் அதிகமாக கரையும், புட்டு மெதுவாக ஏறும். ஓகேங்களா? இல்லைன்னா கால் கரையாமல் இங்கே இருக்கும், புட்டு மட்டும் ஏறும். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் கால் கரைவது உறுதி. இது இந்த 2 சினாரியோ இப்போ நான் சொன்னது. 3வது சினாரியோ தான் நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் அப்படியே ஜம்ப் ஆகி இதை சமன் செய்கிறதுக்கு அட்டமணி எங்கே போகும்னா, டவால்னு இங்கே வந்து நின்றும் 84,800 அட்டமணி ஆயிரும். ஏன்னா இங்கே தான் 260 இந்த சைடும் 300 இந்த சைடு 290 இருக்குது. கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்க அட்டமணி. ஸோ இங்கே வந்து நின்று போயிடும், டபால்னு ஜம்ப் ஆயிடும். ஆனால் ப்ரீமியம் ப்ரைஸ் எங்கேயுமே மூவ் ஆகிருக்காது. என்னடா நம்ம பை ஆப்ஷன் பை பண்ணி வச்சோம், அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சா எங்கேயும் ஜம்ப் ஆகலையே, இல்லைனா கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சா ஜம்ப் ஆகலையே நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் இந்த அட்டமணியில் நீங்கள் பை பண்ண இடம் அப்படியே டவுனில் போயிடும். சரிங்களா? அதனால் நிறையா லாஸ் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ரொம்ப தெளிவடைவீங்க. முதல்ல லாஸ் பண்ணுறத கட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி அப்போ கண்டிப்பாக இதோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி மார்க்கெட் போகுன்றது. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், நீங்களும் பயனடைவீங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.